அப்படியே மக்களெல்லாம் கூப்பிட்டுங்க வாங்க, நம்ம அண்ணாச்சி விஜய் வந்து தாவேக்க ஆரம்பித்து அந்த பக்கம் போயிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த சினிமாக்காரெல்லாம் நட்டப்படப்படாதுன்னு கடைசியாக ஒரு படம் நடிக்கணும்னு நடிச்சு விட்டாரு. இனிமேல் சினிமா பக்கம் வரமாட்டேன் அப்படிங்காரு. எல்லாரும் அவர் இப்படி கழுத்து ஆட்டி டான்ஸ் ஆடுறதை பார்த்து ரசிச்சிருப்பீங்களா? இனிமேல் அதை பார்க்க முடியாதுன்னு ஏங்குவீங்களா? ஒருவேளை அவர் எலெக்ஷன் முடிஞ்சோன்னு வருவாரா, இல்லை அப்படியே வராமல் போயிடுவாரா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே இருக்குங்களா? சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்லியிருக்காங்கல்ல. ஆக்சுவலாக அவரோட ஸ்கில்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட எக்ஸ்பிரஷன் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இத்தனை வருஷம் நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ண ஒரு மனுஷன் வந்து இன்னைக்கு வந்து சினிமா விட்டு போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருத்தமாக தான் இருக்கு. விஜய் வந்து அரசியலுக்கு விட்டுட்டு மறுபடியும் படம் நடிக்க வந்தால் நல்லா இருக்கும். கடைசி படம் தான் எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அவரோட நடித்த படத்தில் வந்து நிலவே வா பிடிக்கும். தனித்துவமான நடிப்பு, நடனம்லாம் சும்மா தெறிக்க விட்டுருவாரு. எனக்கு பிடிச்சது கில்லி தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் எல்லா சினிமாமே. அந்த பிரகாஷ்ராஜோட ஒரு சில டைலாக்லாம் இது பண்ணிட்டு பிரகாஷ்ராஜ் இது பண்ணுவாருங்களே. தீபாவளி பொங்கல்னாலே இவரோட படம் தான் வரும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் ஐம் வெயிட்டிங்னு வரும். ஸோ அந்த விஷயம் ரொம்ப இதாக இருக்கும். ஒரு பக்கத்தில் நல்லதாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் டிசப்பாயின்மெண்ட் தான் கண்டிப்பாக. சும்மா அரசியலுக்காண்டி நான் கடைசி படம் பாரு, அப்புறம் ஊடையில் வந்து நான் ஒரு படம் நடிக்க அப்படின்னு சொல்லுவார் விஜய். டெரரான சீன்ஸ் மட்டும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த இதில் லியோ படத்தில். எனக்கு பிடிச்சது வந்து மெர்சல்னே. மெர்சல் படம் இருக்குல்ல, அவர் மெடிசன் பற்றி அழகாக சொல்லியிருப்பாப்ல. நடிக்கிறது எனக்கு படத்துக்கு தானே. ஷாஜகான்ல கிளைமேக்ஸ். இனி வரும் காலங்களில் அவர் சப்போஸ் படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அவர் இந்த மக்களுக்கான வேண்டிய அடிப்படையான கருத்தியல் படத்தை எடுத்து இந்த மக்களுக்கு காட்டினா நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் தான் வந்து அவருக்கு கடைசி படம்னு நினைக்காதீங்க. மீண்டும் அவர் வந்து படம் நடிக்க தான் வருவார்.